நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்ள, என்னடா? யாரோ ஒரு டாக்டருக்கு ஆபரேஷன் பண்ணி விட்டியாமே. யார் சொன்னா? உளவுத்துறை தான். ஆமாடா, ஆண்டாளை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு சில்லறை வேலையை பண்ணிட்டான். அதான் சில்லறையை பிரித்து எண்ணிட்டேன். ஒரு உதவி கூட என்னை கூப்பிடலையா மாப்ள? உன்னை கூட்டிகிட்டு போகாதே உதவிதான்டா. அது உனக்கு புரியலையா? ஓஹோ, இந்த மாதிரி சில்லறை வேலைக்கு எதுக்கு என்னை கூப்பிட்டுக்கிட்டுன்னு ஃபீல் பண்ணியிருக்க? டேய் பரவாயில்லடா, குப்பரை விழுந்தாலும் குபீர்னு வந்திருக்கிற. அடுத்து என்ன மாப்ள? அநேகமாக போலீஸ் வரும்னு நினைக்கிறேன். மாப்ள, ஆமாடா, டாக்டர் அடித்தா சும்மா விட்டுருவாங்களா? ஐயோ மறந்தே போச்சப்பா. எங்க அம்மா ரேஷன் கடையில் சீனி வாங்கிட்டு சொல்லிச்சு. நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய் ஏன் மாப்ள, இத்தனையும் அந்த பொண்ணுக்காண்டி செய்றியே, இது அந்த பொண்ணுக்கு தெரியுன்றியா? டே கத்தி, நிலா நிலா ஓடிவான்னு அவன் பாடுறான். அது நிலாவுக்கு தெரிய போதா என்ன? ஆனாலும் தினமும் பாடுறோம்ல. ரெயின் ரெயின் கோவேன்னு பாடுறான். அது மலைக்கு தெரியும். மாம்பழமா மாம்பழம்னு பாடுறோம், அது மாம்பழத்துக்கு தெரியுமா? ஏன் மாப்ள, நல்லா இல்லையா? சரி விடு. அப்போ நீ என்ன பண்ண போறேன்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்ல போறதில்ல, அப்படிதானா? நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் அந்த அடி வாங்கின டாக்டரு நான் தான் அடித்தேன்னு சொன்னான்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஓ, அப்படி வரேண்ணே. ஆமாம், ஆனால் அந்த டாக்டர் சொல்லாமல் இருக்கவும் சான்ஸ் இருக்குடா. அந்த டாக்டர் சொல்லிட்டான். எப்படி சொல்கிற? நன்றி உரை ஆற்றுவதற்காக ஆண்டாள் அரைவ்ட் சேஃப்ட்லி. தேனு, நான் கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணுமா? இல்ல, வா போலாம். என்னடி? அப்புறம் என்ன, எனக்காக தான் அழகர் இதெல்லாம் பண்ணான்னு ஃபீல் பண்ணி அவனை பார்க்கணும்னு இங்க கூட்டிட்டு வந்தது நீ. இங்க வந்து வேணுமான்னு கேட்டா? இல்ல, நான் இறங்கி போனா அது ஓவரா சீன் போடும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சவன அடிச்சு காய போட்டான்ல. உண்மைதான். சரி வா போலாம். என்னடா பாதியில் நின்ட்டாங்க? இல்லை, உனக்கு போய் என்னத்தை நன்றி சொல்ல யோசிக்கிறாங்க போல இருக்கு. அடி கொஞ்சம் இருமாப்ல. அண்ணனுக்கு 5 மணிக்கு மேலே 1000 வேலை இருக்குதே. அதுக்கு மேலே 1 கோடி ரூபா கொடுத்தா கூட 1 நிமிஷம் மேலே இருக்க மாட்டார். நான் சொல்லல. யாராவது பேசணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து பேசுங்க. வருஷா வாங்க, வருஷா வாங்க, வருஷா வாங்க. நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த பில்டப் வேணும். ஆமாம். ஐயோ, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். ஐயோ, என்னடா சிரிக்கிறாங்க? குனிஞ்சு பாரு, இப்படி உட்காந்தா ஓட்டுவாங்க. அழகர், சொல்லுங்க. ஆண்டாள் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? சொல்லுங்க. கேட்கல. அவங்க சொல்லவே இல்லப்பா. ஓ அப்படியா? சரி சொல்லு. அழகர், தேங்க்ஸ். என்னது? தேங்க்ஸ். தேங்க்யூ. அவ்வளோதானா? வேற என்ன? இல்ல, டெம்போலாம் வச்சு கடத்திருக்கான், ஏதோ பார்த்து சொல்லுங்க. ரொம்ப நன்றி. ஓகே. இதோ 4 பேருக்கு நல்லது பண்றோம், எல்லாத்துக்கும் நன்றி எல்லாம் எதிர்பார்க்கறது இல்ல. அழகர், என்ன பாருங்க. எதுக்கு? பாரு. வேணாம். ஏதோ சொல்லும் போல தோணுது, சொல்லிருங்க. அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? தேங்க்ஸ், அவ்வளவுதான். ஐயோ அம்மாடா. என்னம்மா? அவசரமா வர சொல்லுச்சு, நான் மறந்தே போயிட்டேன். ஏங்க அப்புறம் பார்க்கலாங்க, வாடா கத்தி. இமீடியட்டாக போயிடும். தேனு, நீங்கள் ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? என்ன சொல்லணும்? இல்லை, ஏதாவது சொல்லுவேன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். ஜிப்ப போடுங்க. பாப்பா, நான் படிச்சிருக்காளுங்கள ஒழிய ஒரு நாகரிகமே இல்லையாப்பா. என்னடி அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? இங்கே பார், எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அழகரை கட்டிக்கிட்டீன்னா வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருப்ப.
ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப அழகா இருக்கும். உங்க வீட்ல எல்லாரும் சீரியஸ் டைப், ஆனா அழகர் அப்படியே ஆப்போசிட். ஏதாவது ஒண்ணு பண்ணி உன்னை எப்பவும் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பான். அழகர் உன்னை 100% சந்தோஷமா வச்சுப்பா. அதுக்கு நான் கேரண்டி. அழகரு, என்னம்மா? சாயங்காலம் நீ எப்போ வருவ? என்ன விஷயம்? சாயந்தரம் கொஞ்சம் வெளியே போகணும். ஒரு 5:30க்கெல்லாம் வந்துரு. எங்க போனோம்? நீ வா சொல்றேன். இந்த கோயிலுக்கு போனா நமக்கு செட் ஆகாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. எங்க தான் போறோம்? ஏண்டா எங்கன்னு சொன்னாதான் வருவியா? ஆமா. என்ன உனக்கு பொண்ணு பார்க்க போற அழகரு. பொண்ணா? எனக்கா? என்ன விளையாடுறீங்களா? ஏண்டா உனக்கு பொண்ணு பார்க்க கூடாதா? பா இன்னும் காலேஜே படிச்சு முடிக்கலப்பா, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஏண்டா 3 வருஷம் காலேஜா 8 வருஷமா படிக்கிற, நீ எப்போ முடிக்கிற, நாங்க எப்போ பொண்ணு பார்க்கறது? மா என்னம்மா அது? டேய், கல்யாணத்தை முதல்ல முடி. காலேஜ் எப்ப வேணாலும் முடிக்கலாம்டா. வயசு புள்ள வீட்டுல இருக்கிறா, நிச்சயம் பண்ண அக்காவுக்கு இன்னும் கல்யாணமே முடிக்கல, அதுக்குள்ள எனக்கு என்ன அவசரம்? ஓ, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ அத பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். என்னப்பா இது? நீ காதல் கேதல்னு யாரையும் வீட்டுக்கு கூட்டி வந்துருன்னு உங்க அம்மாவுக்கு பயம்டா. மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. இத பாரு அழகரு, இது வரைக்கும் நான் உன்னை ஏதாவது கேள்வி கேட்டிருக்கேனா? இந்த ஒரு விஷயத்துல நீ என்கிட்ட எதுவும் கேட்காத. பா என்னப்பா நீங்க? வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது போர் அடிக்குதுடா. 4 வீட்டுக்கு போய் பச்சை கேசரி சாப்பிட்டு பொண்ணை பாட சொல்லி கேட்டா நல்லா பொழுது போகும்ல. என் கல்யாணம் உங்களுக்கு டைம் பாஸா? ஜாலியா இருக்கும், வாடா. இதுதான் நீங்க பொண்ணு பார்க்க வர லட்சணமா? ஆமா ஆமா, எனக்கா பொண்ணு பார்க்க போறோம். நான் சந்தோஷப்பட வேற என்ன இருக்கு? நீங்க கொஞ்சம் வாயை மூடுங்க. சரிம்மா, நான் பேசல. ம். டேய் அழகரு, நான் வரேன்னு பொண்ணு வீட்டுல சொல்லிட்டேன்டா. இன்னைக்கு போறோம், அவ்வளவுதான். எனக்கு பொண்ணு எல்லாம் வேணாமா. பொண்ணு வேண்டாமா இல்ல கல்யாணம் வேண்டாமா? ரெண்டும் தான். ஏன், வேற யாரையாவது காதலிக்கிறியா? மா சின்ன பிள்ளைங்களை மிரட்ட மாதிரி நான் மிரட்டாதம்மா. என்னடா, உன்னை தாலி கட்டவா சொன்னோம்? பொண்ணு பார்க்க தானே கூப்பிடுறோம். பொண்ணை பாரு, பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லு, இல்லன்னா வேண்டான்னு சொல்லு. பொண்ணெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டேய், அந்த பொண்ணை பார்த்துட்டு சொல்லுடா. மா அழகரு, அம்மா சொல்ற சரிதானே. பிடிக்காத பொண்ணு கழுத்துலயே தாலி கட்ட சொல்ல போறோம். வா பாரு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இரு. என்னடா இது பெரிய வம்பா இருக்குதே. அண்ணே சின்னவர பாருங்க அண்ணே, 2 பேரும் சேர்ந்துகிட்டு பொண்ணு பார்க்கவான்னு இம்சை விட்டுறாங்க. நீங்க தான் சொல்லி பெரியவங்க சொன்னா கேளுங்க சின்னவர. அண்ணே பீரோ நிறைய பட்டு புடவையா அடுக்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் எப்பதான் கட்டுறது? அதுக்கே இந்த மாதிரி 4 வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனாதான் தினம் ஒரு புடவை கட்ட முடியும். நீங்க புடவை கட்டுறதுக்கு என் வாழ்க்கை தான் கிடைச்சதா? அடடா, எனக்கெல்லாம் பொண்ணு பார்க்குற வாய்ப்பு இன்னை வரைக்கும் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்டா. வாழ்க்கையில நான் பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிருச்சு. பா டேங்க அப்பா, என்ன வச்சு காமெடி பண்ணாதீங்க. டேய், நீ கொஞ்சம் வாயை மூடுற. என்னமோ உன்னை கிணத்துக்குள்ள தள்ளுற மாதிரி இந்த விரட்டு விரட்டுற. இல்லம்மா, நீ யாரையாச்சும் விரும்புறியா? யாரையாச்சும் பிடிச்சிருக்குன்னா சொல்லு, நாங்களே பேசி முடிச்சிடுறோம். பேசி முடிக்கிறாங்களா? பேசி பொண்ணு யாருன்னு சொன்னா மொத்தமா முடிச்சிருவாங்க. டேய், உங்க அம்மாவே காதலுக்கு மரியாதை கொடுக்குறா, அப்புறம் என்ன? நீ லவ் பண்ற பொண்ணு யாருன்னு சொல்லு, அங்கேயே நேரா வண்டியை விட்டுருவோம். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அப்படி ஏதாச்சும் ஒரு எண்ணம் இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்புறம் என்ன, ஒழுங்கா கிளம்பி எங்க கூட வாடா. அழகரு, எனக்கு கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சிருக்குடா. என்ன உங்களுக்கு கிடைக்காத அதிர்ஷ்டம்? இல்லம்மா, நான் பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு. ம், ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் நீங்க பாத்தீங்க, ஒரே ஒரு பொண்ணு தானே உங்களை பார்த்துச்சு. அதுவும் சரிதான். டேய் அழகரு, உங்க அம்மா திருப்திக்காவது அந்த பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா. மேலச்சேரி வேலுமணி இருக்கான்ல, யாரு? அந்த ஓசரமா சப்பமுகோட அவதாரமா இருப்பானே அவனா? அவன் தாண்டா அப்படி இருப்பான். அவன் பிள்ளையெல்லாம் கிளி மாதிரி இருக்கும். ஆமாமா, அவன் பிள்ளைகளை கிளி மாதிரி தான் இருக்கு. நம்ம 4 கொய்யா பழம் வாங்கிட்டு போய் பார்த்துக்கலாம். டேய் சின்னவரு வேடிக்கையா பேசுறாரு. யாரு? நானா? உங்களோடவா? டென்ஷனா இருக்கு. டேய், ஏன்டா இப்படி வளவளன்னு பேசிட்டு இருக்க? முதல்ல நீ கிளம்பி போ, சாயந்தரம் பொழுதோட வந்து சேரு. அப்ப அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும். ஆமா, வந்து தொலைறேன். போடா போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்ல நேரம் ஆரம்பிக்க இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, இதோ வந்துடுறோம். சரிங்க.
அழகு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், முகத்தில் ஒரு சந்தோஷத்தையும் காணும். டேய், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. மொத்த ஏற்பாடு உங்க அம்மா தான்டா. முறைக்கணும்னா நீ அவளை பார்த்து தான் முறைக்கணும். என்னடா பாக்குற? சும்மா தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கான். நீ பாட்டு பொண்ணுக்கு பூ வைக்கிறேன், வெத்தலை பார்க்க மாத்திரேன்னு ஏதாச்சும் பண்ண, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னமோ இப்ப மட்டும் மனுஷனா இருக்கிற மாதிரி சொல்ற? டேய், உங்க அம்மா கூட ஜோக் அடிக்கிறாடா. வர வர உன் நிலைமை வடிவேல் ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு. பெண்ணத்துக்கு இந்த ட்ராமா என்னடா டிராமா? பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், பிடிச்சிருந்தா பேசி முடிக்கிறோம். எனக்கு பிடிக்கல. பொண்ணே பார்க்கல, அதுக்குள்ள என்னடா பிடிக்கலன்னு சொல்ற? சரி, பொண்ணு வரட்டும், பார்த்துட்டு பிடிக்கலன்றேன். இத பாரு, சும்மா எல்லாம் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. இத பாரு, பொண்ணை பிடிக்கலன்னா நியாயமான ஒரு காரணம் இருக்கணும். காரணம் தானே சொல்றேன். ஒழுங்கான காரணம் இருக்கணும். அதையும் இதையும் சொல்லி பொண்ணை தட்டி கழிக்கலாம்னு நினைக்காத. டேய் அழகு, பொண்ணு நல்லா இருக்கும் தான்டா பேசிக்கிறாங்க. பொண்ணு நல்லா இருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் ரெடி. அங்க என்னது? ஓகேன்னு அவ சொல்லட்டும், நான் பண்ணிக்கிறேன். அப்பா அந்த பொண்ணை கட்டிக்கிறாரான், உனக்கு ஓகேவான்னு கேட்குறாரு. நீங்க ஒரு ஆளுன்னு உங்களை பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும்? இந்த பாரு, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னங்க பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி வாய வைக்கிறீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்னடி இருக்கு? இந்த பையன் வேற யாரையா காதலிக்கிறான், அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவ கையில உன் பிள்ளைய பிடிச்சி கொடுப்பியா? அதை விட்டு பொண்ணு பாக்குறேன் அது இதுன்னுகிட்டு. அவன் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கூட நீங்க விட மாட்டீங்க போல இருக்க. நான் விடுறது இல்லடி, அவனே பண்ணிக்க மாட்டான். பொண்ணு பார்க்கலாம், பேசி முடிக்கலாம், நிச்சயம் பண்ணலாம், மாப்பிள்ளை அழைப்பு நடத்தலாம், பொண்ணு அழைப்பு நடத்தலாம், அம்புட்டு நடக்கும். ஆனா கல்யாணம் நடக்காது. இம்பிட்டு குறை பேசுறதுக்கு ஏன் பொண்ணு பார்க்க வரணும் நீங்க? ஏய், யாரு பொண்ணு பார்க்க வந்தா? சுகர் பிபின்னு பலகாரம் எதையும் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிற. பொண்ணுன்னு பார்க்க வந்தா போண்டா கேசரின்னு சாப்பிடலாம்னு தான் வந்தேன். பா மாஸ் பண்ணி பாத்துக்கிட்டே இரு. பொண்ணு என் மனசுக்கு பிடிச்சிருந்தா இந்த கல்யாணம் நடக்கும். அது எப்படி எனக்கு பிடிக்காம நடக்கும்? நடக்கும்டா. அதான் எப்படின்றேன். இத பார், இங்க எது நடந்தாலும் நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. நீ எது பேசுறதா இருந்தாலும் வீட்டுல வந்து பேசுடா. மா டேய், அம்மாங்கிற மரியாதை இருந்தா நீ வாயை மூடிட்டுடா. வடிவே, இத பாருங்க, எதுல கேலியும் கிண்டலும் பண்ணணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அப்பாவும் பிள்ளையும் என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? இவர் பஜ்ஜி சாப்பிட வருவாரு, இவர் பொண்ணு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் வேண்டான்னு சொல்லுவாரு. பொண்ணு வீட்டுக்காரங்களாம் கேன பயலுங்களா? மா இத பாரு அழகரு, அம்மா வேணுமா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற? என்ன உனக்கு? நான் எதுவும் வாய திறக்கூடாது, அவ்வளோதானே? திறக்கல போதுமா? அது போதும். என்ன ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க வேற விஷயம் பேசிட்டு இருந்தோம். ஓ என்னடா அம்மா கிட்ட சரி சரி நீ தலையாட்டிட்ட? வேற என்ன பண்றது? அதான் மிரட்டுறாங்களே, வீட்டில் போய் பேசிக்கலாம். அதாவது அம்மா பெரிய கில்லாடி, அழுதுகிடுது காரியத்தை சாதிக்க போறா. பார்த்துக்கலாம். என்னங்க, பொண்ணை வர சொல்லட்டுமா? ஆமாமா, வர சொல்லுங்க. அதான் நல்ல நேரம் பிறந்துருச்சு இல்ல? சரிங்க. பொண்ணு வர சொல்லுமா, இப்ப வந்துருவா. அதாவது ஒரு சின்ன சந்தேகம். என்ன சொல்லுங்க? ஒருவேளை வரப்போற பொண்ணு நீ லவ் பண்ற பொண்ணை விட அழகா இருந்தா? இல்லப்பா, கேட்டேன். பஜ்ஜி கேசரி மட்டும் நீங்கள் பாருங்கள், பொண்ணு வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம். எடுத்துக்கங்க. அவங்களுக்கும் குடும்பமா? பொண்ணு எம்எஸ்சி படிச்சிருக்கா, டீச்சர் வேலைக்கு ஆர்டர் எந்த நேரத்துல வேணாலும் வந்துடும். அருமையா சமைப்பா. பாட்டெல்லாம் வேற பாடுவா. அதை விட முக்கியமா குடும்பத்தை நல்லபடியா நடத்துவா. என் பொண்ணை பத்தி நானே சொல்லக்கூடாது, நீங்களே அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கோங்க. எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்க என்னங்க சொல்றீங்க? நல்ல பொண்ணுதான். அப்படியே ஒரு வார்த்தை மாப்பிள்ளைட்டையும் கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் மனசுக்கு திருப்தி ஆயிடும். இல்லை,
எனக்கு ஒன்று சொல்லணும். பொண்ணு பிடிக்கலன்னு மட்டும் சொன்னேன், அப்படிதான். என்ன உசுரோடவே பார்க்க முடியாது. எனக்கு மாப்பிள்ளை கிட்ட 2 நிமிஷம் தனியா பேசணும். ஓ, பேசலாமே. ம். வாங்க மாப்பிள்ள. என்ன பொண்ணு கிட்ட தனியா பேசணுமா? என்ன தைரியம் இருந்தா என்ன லவ் பண்ற நீ பின்னாடியே சுத்திட்டு இங்க கமக்கமா உன் அப்பா அம்மாவோட வந்து பொண்ணு பார்க்க வந்திருப்ப. நீ எங்க இங்க? ஏய், உன் திருட்டு வேலை எனக்கு தெரியும்டா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இங்க என்ன பண்ற? இல்ல, அது வந்து பொண்ணு பார்க்க வந்தேன். பொண்ணு பார்த்தாச்சா? ம். பொண்ணு பிடிச்சிருக்கா? ம். பிடிச்சிருக்கா? இல்ல, அந்த பொண்ணு இல்ல, இந்த பொண்ணு. என்ன மாட்டிக்கிட்ட மேல சமாளிக்கிறியா? சீச்சி, உலகத்துல எனக்கு பிடிச்ச ஒரே பொண்ணு நீதான். ஆமா, நீ என்ன பண்றீங்க? இவ என் ஃப்ரெண்டு. இவதான் சொன்னா அழகர்னு ஒருத்தர் பொண்ணு பார்க்க வராருன்னு. நீ வரமாட்டா நான் இவகிட்ட சொன்னேன். இல்ல அவர் கண்டிப்பா வருவார்னு இவ சொன்னா. அவனை நீ மட்டும் வந்தனா உன் மூஞ்சி மாதிரி ஒன்னு போடலாம் தான் வந்தேன். என்னடா சிரிப்பு? இல்ல, அன்னைக்கு என்னமோ டைலாக்லாம் அடிச்ச. உனக்கு எனக்கு செட் ஆகாது, வேணாம் விட்டுலான்னு சொன்ன. இப்ப என்ன இங்க? இங்க பாரு, இப்பயே டிசைட் பண்ணிடுவோம். என்ன டிசைட் பண்ணும்? வேணும் வேணான்னு தான். இப்போ நீ ஓகே சொன்னேன்னா அதுக்கப்புறம் மாற்றிக்கிதெல்லாம் பேசக்கூடாது. நல்லா யோசிச்சுக்கோ, இப்பயே எங்கேயோ முடிவு பண்ணு. நான் பொண்ணு பார்க்க போறேன்னு தான் பயந்துட்டு ஓடி வந்தல. பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, ஏதோ ஒன்று ஓடி வந்தல, அப்புறம் ஒத்துக்கிறதுல என்ன தயக்கம்? ஒன்றும் ஓகே சொல்லு, இல்லை வேணாம் சொல்லு. ஆனால் எனக்கு இப்பயே சொல்லணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒன்றும் ஓகே சொல்லு, இல்லை வேணாம் சொல்லு. ஆனால் எனக்கு இப்பயே சொல்லணும். என்ன சத்தத்தையே காணோம்? இல்ல, அது வந்து நீ என்ன காரணம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். வேணுமா வேணாமா, அவ்வளோதான். என்ன முறைகிற? நான் ஒன்றும் தப்பாக கேட்கலையே. நான் பொண்ணு பார்க்க வந்ததுக்கு இம்புட்டுக்கம் வருது. இப்போ நீ வாயை திறந்து சொல்லு. எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு. வெளியே இருக்கவங்களா உள்ள போனவங்களை காணோம்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிடிக்கலையா? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு. நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். பிடிக்காம தான் இப்படி வந்து நின்னுட்டு இருக்காங்களா? சரி, அப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஆமா. ஆமாண்ணா? ஆமாண்ணா ஆமா தான் அர்த்தம். இங்க பாரு, இந்த முறை ஏமாற மாதிரி இல்லை. எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லணும். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, போதுமா? இங்க பாருங்க, நான் பெருசாலாம் படிக்கல. சாதாரணமானவங்க. தண்ணி அடிப்போம், தட்டுக்கடையெல்லாம் சாப்பிடுவோம், கோயில் திருவிழாவில் சாமிக்கு முன்னாடி டங்கு டங்குன்னு ஆடுவோம். சில பல வருஷங்களா காலேஜ் முடிக்கிறேன்ட்டு முடிச்ச பாடே இல்லை. என் வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் டெரர் ஆனவங்க தான். பெண்ணை என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? உலக மகா துணிச்சல்டா உனக்கு. இவ்வளவு கேவலமானவன் சொல்லி பிடிச்சிருக்கான்னு கேக்குற? நான்லாம் உண்மையை சொல்லுவேன்ப்பா. பிடிச்சிருக்கா இல்லையா? என்னத்த பண்றது, பிடிச்சிருக்கு. நாளை பின்ன விஜயை பிடிக்கும், சூர்யாவை பிடிக்கும், அந்த மாதிரி தான் உன்னையும் பிடிக்கும். அல்வா கொடுத்துட மாட்டியா? இப்ப அதுக்கு என்ன பண்ணுன்ற? ஒழுங்கா தெளிவா அந்த 3 வார்த்தையை சொல்லிடு. எந்த 3 வார்த்தை? ஐ லவ் யூ. அதெல்லாம் முடியாது. அதான் காதலிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன ஐ லவ் யூ சொல்றதுக்கு யோசனை? அதெல்லாம் சும்மா இப்படி மிரட்டலுக்கெல்லாம் பயந்து சொல்ல முடியாது. அத ஃபீல் பண்ணி சொல்லணும். சரி, ஃபீல் பண்ணி சொல்லு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சரி, இன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள என்கிட்ட நீ ஐ லவ் சொல்லணும். சொல்லன்னா
நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். நான் பாட்டு வீட்டில் சொல்ற யாரையாவது கட்டிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க இவளை கை காட்டினா இவளையும் கட்டிட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் நீ என்ன தப்பு சொல்லக்கூடாது. என்ன இது அநியாயமா இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேலே நேர்லையோ ஃபோன்லையோ எஸ்எம்எஸ்லையோ நீ ஐ லவ் யூ சொல்லணும். அவ்வளோதான். ம், சொல்றேன். சரி வாங்க, நம்ம போய் பிடிக்கலன்னு சொல்லுவோம். ம். உங்களுக்கு தான் ராத்திரி வரைக்கும் டைம், எனக்கு இல்லை. ஐ லவ் யூ. நாம எப்பயுமே டிலே பண்ணுறதில்ல. பர்ஃபெக்டான டைமில் சொல்லிடுவேன். ஆண்டலே, ஐ லவ் யூ ஆண்டலே. என்ன தம்பி, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, பொண்ணை பிடிக்கலன்னு சொன்ன அவ்வளவுதான். அம்மா, எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல. எப்படி? பின்னிட்டடா.